இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அஞ்சலி காலகட்டு. ஏய், என்னடா இது நகமெல்லாம் வெட்டாமையே வச்சிருக்க? நகத்தையும் வெட்டி விடு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நகத்தை வெட்டணும்னாலே அப்பா கிட்ட தான் போய் கைய நீட்டு வா, வெட்டி விடுங்க வெட்டி விடுங்கன்னு. ஏண்டி உன் மனசுல என்ன? இன்னும் நீ குழந்தைன்னு நினைப்பா? யாரமா படுத்திருக்க? ஏன் அப்பா அம்மா மடியில நான் படுத்திருக்கேன்? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன் புருஷனுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அப்பா அம்மா மேல இவ்வளவு பிரியமா இருந்தா எல்லா புருஷனுக்கும் ஒரு பொறாம வருண்டி. அது உன் புருஷனுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. ஏன் புருஷன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. பாக்கலாம் பாக்கலாம். அஞ்சலி என்ன சொல்றா பாருடா. உன் வீட்டுக்காரர் வராரு பாரு. ஏய், படுத்துக்கோ. இல்லங்க பரவாயில்ல. படுத்துக்கோ அஞ்சலி. பாத்தியா, என் புருஷன் பொறாமப்படுவார்னு சொன்ன, அவர் என்ன படுத்துக்கோன்னு சொல்றாரு. வெற்றி அண்ணி எங்க கிளம்பிட்டீங்க? அது பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு அண்ணி. உங்களுக்கு இங்க கல்யாண ஏற்பாடு படுஜோரா நடந்துட்டு இருக்கு. சாப்பாட்டுல இருந்து கச்சேரி வரைக்கும் யார் யார்கிட்ட ஒப்படைக்கலான்னு உங்க அப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க அத பத்தின எந்த யோசனையுமே இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. பரவாயில்ல அண்ணி. என்ன வெற்றி, உங்க முகத்துல கவலையே தெரியல. என்ன துளசிய மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இனிமே அத பத்தி பேசவே மாட்டேன். எனக்கு தேவை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவ்வளவுதான். அது திவ்யாவா இருந்தா என்ன, துளசியா இருந்தா என்ன? என்ன நீ இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கையில துளசிய தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இல்ல. ஆனா அதுக்காக நீங்க எந்த முயற்சியுமே பண்ண மாதிரியே தெரியலையே. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப கூட நான் துளசியை பார்க்க தான் போறேன். கண்டிப்பா இன்னைக்கு என்னோட காதுல துளசி கிட்ட நான் சொல்லுவேன். அவளை மருமகளா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். நிஜமாவா? அண்ணி சத்தியமா அண்ணி. அப்போ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. என்ன இவன் காதல்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? ஒருவேளை கூட்டிட்டு வந்துருவானோ? கூட்டிட்டு வந்தா சந்தோஷம்தான். அஞ்சலி, அஞ்சலி. என்னங்க என்னாச்சு? என்னங்க வீட்ல அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. என்னாச்சு? நாம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்க போறோம். சீக்கிரமே உன் பேர்ல ஐடி கம்பெனி ஆரம்பிக்க போறோம். அதான் ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்கல்ல. டாக்குமெண்ட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லன்னு இப்ப லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு, உனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஏங்க எனக்கு மட்டும்தான் ஸ்வீட்டா? வீட்ல எல்லாருமே இருக்காங்க. வா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போம். வா. என்னங்க காஃபி இந்தாங்க. என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா? இந்த குடும்பம் வேணாம், சொந்தம் வேணாம், பெத்த அப்பா வேணாம், கூட பிறந்த அண்ணன் வேணான்னு யாருமே வேணான்னு விட்டுட்டு போனவ தானே அவ. ஏன் சொத்தை விக்கிறதுக்கு அவ கையெழுத்து போட்டு கொடுக்கறதா? யார் சொத்துக்கு யார் கையெழுத்து போடுறது? என்னதாங்க ஆச்சு? ஐடி கம்பெனி வைக்கிறனால நம்ம இடத்த வாங்க வந்தவன். ஆமா, நம்ம இடத்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என் கூட பிறந்த குடியிருக்கோ வரணுமா? அவ போன போய் ஒட்டு வேணா உறவு வேணான்னு தலைமொழிக்கு 30 வருஷம் ஆச்சு. ஏன் சொத்தை விக்கிறதுக்கு அவ வீட்டு வாசலுக்கு போய் அம்மா தாயே என் சொத்தை விற்க கையெழுத்து போட்டு கொடு, இதை வச்சுதான் கஞ்சி குடிக்கணும்னு கெஞ்சணுமா? என்னங்க கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படி கோகிலா இருக்க முடியும்? அவ பண்ணிட்டு போறது சாதாரண காரியமா? அங்க பாரு, சிங்கம் மாதிரி இருந்த எங்க அப்பா இப்ப வீல் சேர்ல இருக்காரு. சராசரி மனுஷன் செய்யற எதையுமே செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவதானே? சொல்லு, அவதானே? அவ கையெழுத்து போட்டு கொடுத்து நான் சொத்தை வைக்கணுமா? இல்லங்க, அந்த பையன் நம்மள நம்பி ப்ராஜெக்ட வேற. அவன் நம்பட்டும்,
அதுக்காக அந்த லட்சுமி ச்சே, அவ பேர் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. அவகிட்ட போய் நான் நிக்கணுமா? அப்படி இல்லைங்க, அவங்களுக்கும் நமக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நாமளும் அவங்க கூட சேர்ந்து உறவாட போறதில்ல. ஒரு கையெழுத்து தானங்க. கோகிலா, வேண்டாம் கோகிலா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் நான் என்ன செய்வேனே தெரியாது. அவ கையெழுத்து போட்டுதான் இந்த சொத்தை விக்கணும்னா அப்படி ஒரு சொத்தை விற்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க யாரு யார் என் கண்ணை மூடுறது? கொஞ்சம் முன்னாடி போம்மா, சொல்றேன். தலைவா கலக்கிட்டியே. என்னம்மா பாக்குற? கேக்க விட்டு. இல்ல, நீங்கெல்லாம் நாங்க எல்லாரும் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. இனிமேதான் உன் லைஃபே மாறப்போகுது. உன் வாழ்க்கைய மாத்ததான் ஒரு ராஜகுமார சீக்கிரம் வருவான். என்ன தலைவா, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த வசனமா? ஆமாண்டா, ஆனா கரெக்ட் டைமிங்ல சொன்னாங்கல்ல. கேக்க கட் பண்ணு துளசி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு மட்டும் உன் லவ்வ சொல்லாம இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. உங்க அண்ணிய பாருங்கடா. மேடம், ஒரு 5 நிமிஷம் மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை முடிக்கோங்க. சரி. தலைவா, ஆல் தி பெஸ்ட். ஸ்டேடா. மேடம்,